நம்ம தமிழ் தகுதி மதிப்பீட்டு தேர்வில் ஒரு 100 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் வீடியோவில் ஒரு 50, அடுத்த வீடியோவில் 50 பார்க்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷனுக்கு. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. விடை வெளிப்படை தன்மை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறதுக்கான விடை வெளிப்படையான தன்மையை குறிக்கிறது. இரண்டாவது கேள்வி, சிலை மேல் எழுத்து போல. இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. விடை நிலைத்து நிற்கும். சிலை மேல் எழுத்து போல. இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. விடை நிலைத்து நிற்கும். 3, ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரில் செயல்பாட்டு வினை தொடர் எது? விடை சி தான் விடை. ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. இதுதான் கரெக்டான சரியான செயல்பாட்டு வினைத்தொடர் ஆகும். 4, மாலதி மாலையை தொடுத்தாள். இது எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. விடை செய்வினை வாக்கியம். மாலதி தான் மாலையை தொடுக்கிறாள். அதனால் இது எந்த வகை வாக்கியம்னா செய்வினை வாக்கியம். விடை செய்வினை வாக்கியம். 5, இலக்கண குறிப்பறிதல். சால சிறந்தது. தொடரின் வகையை அறிக. விடை உரிச்சொல் தொடர். விடை உரிச்சொல் தொடர். 6, பெயர் சொற்களை பொருத்துக. விடை ஃபஸ்ட்டு ஏ மல்லிகை, பள்ளி, கிளை, இனிமை. இதில் மல்லிகை என்ன பெயர் அப்படின்னா பொருள் பெயர். மல்லிகைங்கிறது ஒரு பொருள். அதனால் விடை ஏ தான். 4, 3, 1, 2 விடை. மல்லிகை விடை பொருள் பெயர். பள்ளி இடப்பெயர். கிளை சினை பெயர். இனிமை அப்படிங்கிறது ஒரு பண்பை குறிக்கிறது. அதனால இது பண்பு பெயர். பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக. காலப்பெயர் செம்மை பொருத்தமற்றது. காலப்பெயர் செம்மை, இது பொருத்தமில்லாதது. சினை பெயர் கண், இது ஒரு உறுப்பை குறிக்கிறது, இது சரியானது. பண்பு பெயர் ஆண்டு, இதுவும் தவறானது. டி தொழிற்பெயர் ஆடுதல், இது கரெக்டானது. இதில் பொருத்தமற்ற பெயர் சொற்கள் எதுனா காலப்பெயர் செம்மை அப்படிங்கிறதும் பண்பு பெயர் ஆண்டு அப்படிங்கிறதும் பொருத்தமற்ற பெயர் சொற்கள் ஆகும். அடுத்தது 8, கேள் என்னும் வேர் சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுக்க. கேள் அப்படிங்கிற வேர் சொல்லின் வினையெச்சம். விடை கேட்டு. 9, தனிந்தது என்ற சொல்லின் வேர் சொல்லை எடுத்து எழுதுக. தனிந்தது அப்படிங்கிற சொல்லின் வேர் சொல் எது அப்படின்னா விடை தனி. 10, தருக என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக. விடை தா. தருக என்ற சொல்லின் வேர் சொல் எதுன்னா தா. 11, சோ ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. அரசன், வறுமை, நோய், மதில். சோ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருள் இதில் எதுன்னா மதில். விடை மதில். 12, மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. விடை பெரிய. 13, பறவை இச்சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. இதில் விடை கடல். பறவை அப்படிங்கிற சொல்லுக்கு உரிய பொருள் இந்த 4ல் கடல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. 14, மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. விடை கூகை குளரும். மரபு பிழைகள் அற்ற தொடர் இதில் கூகை குளரும் அப்படிங்கிறது தான் சரியானது. 15, சந்திப்பிழை தொடர்களை கண்டறிக. இதில் விடை டி தான். என்னென்னா வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது. இதுதான் சந்திப்பிழையற்ற தொடர் ஆகும். 16, குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் கண்டறிக. விடை பசு. 17, பொருந்தா சொல்லை கண்டறிக. விடை இசைவு. மோனை, எதுக, இயவு இதெல்லாம் ஒரு பொருத்தமானது. இசைவு அப்படிங்கிறது தான் பொருந்தாத சொல். விடை இசைவு. 18, பொருத்துக. சோறு, பால், பழம், நீர்னு இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் குடித்தான், உண்டான், பருகினான், தின்றான். விடை சி. விடை சி தான் விடை. 2, 3, 4, 1. எப்படி அப்படின்னா சோறு உண்டான், பால் பருகினான், பால் பருகினான்.
பழம் தின்றான், நீர் குடித்தான். இதுதான் சரியான பொருத்துக ஆகும். அடுத்ததும் பொருத்துக தான் 19. 8, 7, 6 தமிழ் எண்கள். இது 8, 7, 6, 5, 4, 3. சி 3, 2, 1. டி 3, 6, 9. விடை 4, 3, 2, 1. ஃபஸ்ட்டு ஏக்கு விடை ஆ ஏக்கு. பிக்கு மூன்றாவது தான் ரூசா தான். சிக்கு 3, 2, 1க்கு ngா ஊ கா தான் விடை. 1ன்னா கா தான். 3, 6, 9 டி அதற்கான விடை ngா சு ஊ தான் விடையாக இருக்கு. 20 பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவை நிரப்பியவர்கள் யார் அப்படின்னா விடை சித்தர்கள். 21 உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு எது? விடை பள்ளுப்பாட்டு. 22 வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர். விடை காளமேக புலவர். 23 மரமும் பழையது குடையும் ஆசிரியர். மரமும் பழைய குடையும் இந்த நூலுக்கான ஆசிரியர். விடை அழகிய சொக்கநாத புலவர். 24 நீல பொய்கையின் மிதத்திடும் தங்க தோணிகள் இக்கூற்று யாருடையது? விடை அர்ச்சுனன். 25 உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார்? விடை திருவி கல்யாண சுந்தரனார். சரியான விடையை கூற்றுகளை தெரிவு செய்க. இளங்கோவடிகள். சேர மரபை சார்ந்தவர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். அடிகள் நீரே அருள்க என்று கூற்று கூறியவர். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர். இது 4ம் சரியான தொடர்கள் தான். இளங்கோவடிகளை குறித்ததான 4ம் சரியான தொடர்கள். அதனால் விடை அனைத்தும் சரி. 27 கூற்று 1 கூற்று 2ன்னு கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகிறது. சரிதான். கூற்று 2 சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளது. இது சரியானது. விடை சி கூற்று 2மே சரியானது. 28 வாணிகம் செய்வோர்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செயின். திருக்குறள் உணர்த்தும் கருத்து இதில் என்ன? இந்த குறளில் என்ன கருத்து திருக்குறள் உணர்த்துதுன்னு கேட்டிருக்காங்க. விடை நேர்மை. 29 கூற்று 1, 2 கொடுத்துருக்காங்க. 7 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கூற்று 2 7 பாடியவர் கம்பர். இதில் 7 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று இல்லை, இது தவறானது. 7 பாடியவர் கம்பர் தான். அதனால் கூற்று 2 மட்டும் சரி. 30 யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார்? விடை பாரதியார். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா விடை மூதுரை. பொருத்துக. மதியாதார் முற்றம் உபசரிக்காதவர் மனையில். சி குடிப்பிறந்தார் தம்மோடு. டி கோடோனு கோடி கொடுப்பினும் கோடான கோடி கொடுப்பினும். விடை 2 4 1 3. மதியாதார் முற்றம். விடை மதியாமை கோடி பெறும். உபசரிக்காதவர் மனையில். விடை உண்ணாமை கோடி பெறும். குடிப்பிறத்தார் தம்மோடு. விடை கூடுவது கோடி பெறும். 4 டி கோடான கோடி கொடுப்பினும். விடை சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். இதுதான் பொருத்தமான விடை. அடுத்தது 33 தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. விடை ஆகஸ்ட் 9ஆம் நாள். 34 ராமலிங்க அடிகள் சென்னை கோட்டத்துக்கு முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு டேஸ் நூலாகும். விடை தெய்வமணி மாலை. 36 ஞான பச்சிலை என்ற வள்ளலார் கூறும் மூலிகை எது? ஆன்சர் சிங்கவல்லி. முன்னீர் வழக்கம் மகடவுமோடில்லை என்று கூறும் நூல். விடை தொல்காப்பியம். பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல். விடை பட்டினப்பாலை. 38 அற்றூர் பேச்சு வழக்கில் டேஸ் என மருவியுள்ளது.
அற்றூர் வந்து பேச்சு வழக்கில் ஆத்தூர் என மருவியுள்ளது. விடை ஆத்தூர். பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர். விடை பெருந்தலைவர் காமராசர். 40 தமிழ் செய்யுள் களம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர். விடை ஜி.யு. போப் அவர்கள். 41 வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? விடை பாவலரேறு பெருஞ்சித்திரனார். 42 சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் யார்? விடை வீரமாமுனிவர். இந்த வந்து அகரமுதலி அப்படிங்கிற டாபிக் நம்ம சேனலில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதில் இந்த கொஸ்டின்கான விடை இருக்குது. நீங்கள் நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அகரமுதலிங்கிற வீடியோ பாருங்கள். இந்த கொஸ்டின்கான ஆன்சர் அங்கேயும் இருக்கும். அகராதி என்னும் நூலை இயற்றியவர் யார்? விடை வீரமாமுனிவர். கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்கள் அமைத்தவர்கள் யார்? விடை பாண்டியர்கள். 44 புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. விடை மெய்கீர்த்தி. பொறுத்துக. 45 ஏ தத்துவ தரிசனம், பி பிடிசாம்பல், சி தாலாட்டு, டி மிட்டாய்க்காரன். விடை 2, 1, 4, 3. எப்படின்னா தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன், பிடி சாம்பல் இது வந்து ஆசிரியர் அண்ணா, தாலாட்டு ஆன்சர் ஜெயகாந்தன், மிட்டாய்க்காரன் ஆசிரியர் கீவா ஜெகநாதன் அவர்கள். 46 சரியான இணையை தேர்ந்தெடுக. 1 பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. 2 ஓமை கவிஞர் பெருஞ்சித்திரனார். இது தவறுதான. காந்திய கவிஞர் ஓமை கவிஞர் சுரதாதான், பெருஞ்சித்திரனார் இல்லை, இது தவறானது. 3 காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார். இது சரியானது. புரட்சி கவிஞர் தாராபாரதி. இதில் வந்து 1 மற்றும் 3 மட்டும்தான் சரி. பகுத்தறிவு கவிராயர்னு சொல்லப்படுகிறவர் உடுமலை நாராயண கவி. 3வது காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்கிறது வே ராமலிங்கனார் அவர்கள்தான். இதுதான் சரியான இணை ஆகும். முடியரசன். அடுத்தது 47 முடியரசன் இயற்றாத நூல் எது? நீலமேகம். முடியரசன் இயற்றிய நூல் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை இதெல்லாம் முடியரசன் இயற்றிய நூல். இயற்றாத நூல். விடை நீலமேகம். 48 பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர். விடை பாரதிதாசன். 49 கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர். விடை பாரதிதாசன். 50 கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழிகளை கண்டறிக. இதில் வந்து சி தான் கரெக்டானது. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். இதுதான் சரியான பழமொழி. தெய்வம் ஒன்று நினைக்கும், நாம் ஒன்று நினைக்க இதெல்லாம் தவறானது. சி மட்டும்தான் சரியானது. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். வீவர்ஸ், இதோட 50ல் 50 கொஸ்டின் இன்றைக்கி நம்ம ரிவிஷன் பார்த்துட்டோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த 50 கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.